தாயின் மொழி மறந்தோ, தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ, தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோ. தாயின் மொழி மறந்தோ, தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ, தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோ. தாயின் மொழி மறந்தோ, தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ. ஆதியும் அந்தமும் தமிழ்தானே, ஆதாம் பேசிய மொழிதானே. ஆதியும் அந்தமும் தமிழ்தானே, ஆதாம் பேசிய மொழிதானே. ஆதியில் இருந்ததும் ஒரு மொழிதான், அதுவே நம் தாய் தமிழ் மொழிதான். ஆதியில் இருந்ததும் ஒரு மொழிதான், அதுவே நம் தாய் தமிழ் மொழிதான். தாயின் மொழி மறந்தோம், தமிழ் தாமிரபரணி பொறியியல் கல்லூரியை தாமிரபரணி கல்லூரியை இழுத்து மூடு இழுத்து மூடு நடவடிக்கை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மக்கள் மீது அக்கறை இல்லாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். நடவடிக்கை தாமிரபரணி கல்லூரி மீது பாதுகாப்பு வழங்கு. கல்லூரியில் படிக்கும் மாணவருக்கு பாதுகாப்பு வழங்கு. ரத்து செய். தாமிரபரணி பொறியியல் கல்லூரி அங்கீகாரத்தை ரத்து செய். கண்டிக்கின்றோம். தாமிரபரணி பொறியியல் கல்லூரி தமிழக அரசு காவல்துறையே நடவடிக்கை தாமிரபரணி பொறியியல் கல்லூரி மீது நடவடிக்கை கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசே காவல்துறையே நடவடிக்கை எடு. தாமிரபரணி பொறியியல் கல்லூரியில் என்ன நடக்கிறது என்பதை உடனடியாக நடவடிக்கை எடு. பட்டியல் பழங்குடி மாணவர்களுக்கு சாதிரீதியான துன்புறுத்தல்களை தொடர்ந்து செய்து வரும் தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் நிர்வாக தலைவரை நிர்வாக செயலாளரை கைது செய். உடனடியாக கைது செய். பட்டியல் பழங்குடி மாணவர்களின் விடுதியிலே அறையிலே கழிவறையில் குளியல் அறையில் கேமராக்களை வைத்து கேவலமாக நிர்வாகம் செய்யும் பாலியல் குற்றச்சாட்டு செய்யும் பாலியல் துன்புறுத்தல் செய்யும் தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் தலைவர் செயலாளரை உடனடியாக கைது செய். கண்டிக்கிறோம். தாமிரபரணி பொறியியல் கல்லூரியை நெல்லை மாவட்டத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளின் சார்பிலே கண்டிக்கிறோம். தாமிரபரணி பொறியியல் கல்லூரியை வன்மையாக கண்டிக்கிறோம். நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி அருகிலே இருக்கக்கூடிய தாமிரபரணி பொறியியல் கல்லூரியில் தொடர்ச்சியாக பட்டியல் சமூக மாணவியர்கள் மீது சாதி ரீதியான பாகுபாடை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக மாணவிகளினுடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதியிலே
கழிவறையில் குளியலறையில் கேமராக்களை வந்து இந்த தாளாளரும் அவங்க நிர்வாகத்தை சார்ந்த செயலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த கழிவறையில கேமராக்கள் சென்சார் மாதிரி ஒரு கேமராவை வச்சு அந்த அங்க இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய துன்புறுத்தலை வந்து அவங்க ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, பட்டியல் பழங்குடி மாணவிகளுக்கு அங்க வந்து சாதி ரீதியாக சில வேற்றுமைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறதா வந்து பல புகார்கள் எங்ககிட்ட வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப குறிப்பா வந்து அங்க படித்த மாணவ மாணவியர்கள் முடிச்சுட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு உரிய அந்த சர்டிபிகேட்டுகளை வந்து அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடு, 3 லட்சத்தை கொடுத்தாதான் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக தொடர்ச்சியா பல முறை மாணவிகள் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த மேனேஜ்மெண்ட் அவங்களை மிரட்டி புகார்களை வாபஸ் வாங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ கடந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அந்த நிர்வாகத்தில் நடந்திருக்கு. அந்த கல்லூரியினுடைய துணைத் தலைவர் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் கல்லூரி நிர்வாகத்தில் பேசி சண்டை போட்டிருக்கிறாரு. இது போன்ற தவறுகளை வந்து இந்த நிர்வாகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டதனுடைய விளைவா அந்த கல்லூரியினுடைய துணைத் தலைவரையே, பெருமாள் அப்படிங்கிறவர் அவர் பேரு, அவரையே அடிச்சு காயப்படுத்தி அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். ஒரு கல்லூரி துணைத் தலைவரே வந்து இது போன்ற குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக சமூக வலைதளங்களில் தொலைக்காட்சிகளில் பேட்டியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு கல்லூரியினுடைய துணைத் தலைவரே வந்து எங்க கல்லூரியில இப்படிப்பட்ட சம்பவங்கள், குற்றச்சாட்டுகள், தவறுகள் நடக்கு அப்படின்னு சொன்ன பிறகும் மாவட்ட நிர்வாகம் உடனடியா இதுல தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக தாமிரபரணி பொறியியல் கல்லூரியில என்ன நடக்குது, பட்டியல் பழங்குடி மாணவர்களுக்கு வன்கொடுமை நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத உடனடியா ஒரு ஆய்வு குழு ஏற்படுத்தி விசாரணை செய்யணும். அந்த விசாரணையின் அடிப்படையில் நிச்சயம் விசாரணை குழு அமைக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவியர்கள் பல பேர் புகார் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிடணும். அந்த குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் நிச்சயம் தாமிரபரணி அந்த பொறியியல் கல்லூரியுடைய உரிமத்தை தமிழ்நாடு அரசு ரத்து பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு அனைத்து கட்சிகளின் சார்பிலே மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலே மனு கொடுக்க வந்திருக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை, அந்த கல்லூரிக்கு எதிரான போராட்டத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைக்கண்ணன்.